இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் 5 ஹீரோஸ்ல சார் ஒருத்தர். டாப் 10 இல்ல, டாப் 5 ஹீரோஸ்ல சார். டாப் 15ல 15 வச்சுக்கலாம். இல்ல இல்ல, எனக்கு அனுபவங்கள் இருக்கு, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால நான் சில விஷயங்கள் ஆணித்தரமாவே பேசுறேன். விநாயக் வைத்தியநாதன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி வைத்தியநாதன் அவர்கள் நம்ம கூப்பிட போறோம். ப்ளீஸ் உங்களுடைய பிளெஸிங்ஸ் உங்களுடைய மகனுக்கும் இந்த படத்துக்கும். ஹலோ. எங்கள் வீட்டின் ஒளி விளக்கு திரு விஜய் ஆண்டனி சார் அவர்களை, தலைவாசல் விஜய் சார் அவர்களை, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த டீமின் அனைத்து டெக்னீஷியன்களே முதற்கண் வணக்கம். மற்றும் இந்த பத்திரிகை சந்திப்பில் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா, விநாயக் வைத்தியநாதன், விநாயக் என் சன், நான் தான் வைத்தியநாதன். நான் யாருன்னா, அவருடைய அப்பாவா இருக்கிறதுனால இங்க நான் பேச வரல, அவங்களும் என்ன அழைக்கல. கிட்டத்தட்ட 25-30 வருஷமா இந்த சினிமாவில் உதவி இயக்குனரா, அசோசியேட் டைரக்டரா, கோ டைரக்டரா திரு GM குமார், டைரக்டர் ராஜ் கபூர் அவங்க வீட்டிலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். அஜித்தோட முகவரி, காதல் சடுகுரு, அந்த படத்துக்கெல்லாம் திரைக்கதை உதவி ஆசிரியராக இருந்திருக்கேன். நிறைய ஜேர்னிஸ். 25-30 வருஷமா நான் சினிமாவில் வந்து நிறைய ட்ரை பண்ணேன் டைரக்டர் ஆகிறதுக்கு. சார்கிட்ட கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷமா நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த சந்திப்பு எனக்கு சாரை மீட் பண்ண கிடைக்கல. பட் அவர் வந்து, நான் டிஷ்யூம் சசி என் ஃப்ரெண்டு தான், அவன் சொல்லாமலே டைரக்டர், அவங்கள நான் டிஷ்யூம் ஒர்க் பண்ணும்போது சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக அறிமுகமானார். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, 25-30 வருஷமா சினிமாவில் இருந்து எனக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கல. இடையில படங்கள் கிடைச்சது, டிஸ்கஷன், பூஜை அப்படின்னு சொல்லி தள்ளி போச்சு. பட் எனக்கு கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பை என் மகனுக்கு கடவுள் விஜய் ஆண்டனி சார் மூலமா கொடுத்துருக்காங்க. அதனால்தான் அவரை எங்கள் வீட்டின் ஒளி விளக்குன்னு சொன்னேன். இருந்த என் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்ச சார். இன்னொன்று நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னுடைய ஜேர்னியில் வந்து நிறைய ஹீரோஸை மீட் பண்ணியிருக்கேன். சத்யராஜ், பிரபு சார், முரளி சார், விஜய், அஜித் எல்லாரும் மீட் பண்ணியிருக்கேன். கதை சொல்லியிருக்கேன். நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், ரோமியோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என் பையன் வந்து வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அதில் தான் அவன் ட்ராவல் ஆகிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து, அப்பா விஜய் ஆண்டனி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். யார் சார்? ஹீரோ. அப்படியா, அவர் உனக்கு ஃபோன் பண்ணாரா? ஆமாம். என்ன? இல்லை, அவர் ஃபோன் பண்ணி என்னுடைய இதெல்லாம் பார்த்தாரு, ப்ராஜெக்ட், ஷார்ட் ஃபிலிம்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வேணால் என்னை வந்து மீட் பண்ணுங்களேன், வந்து கதை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நான் சொன்னல, நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய ஹீரோஸ் கூட. இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் 5 ஹீரோஸில் சார் ஒருத்தர். டாப் 10 இல்ல, டாப் 5 ஹீரோஸ்ல சார். டாப் 15ல 15 வச்சுக்கலாம். இல்ல இல்ல, எனக்கு அனுபவங்கள் இருக்கு, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால நான் சில விஷயங்கள் ஆணித்தரமாவே பேசுறேன். என்னை பத்தியும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் இங்க இருக்கிற மூத்த பத்திரிகை நிருபர் ராதா பாண்டியனுக்கு என்னை பத்தி தெரியும். அவர் என்னுடைய நண்பர். அதனால வந்து இல்ல, இதை எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எங்கேயோ யூடியூப்ல இருக்கிற ஷார்ட் பிலிம், வெப் சீரிஸ், அவரு ஒரு ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு யூடியூப்ல போயிட்டு அதெல்லாம் பார்த்து, இந்த படத்தை பார்த்து, அதில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமை பார்த்து, அதில் ஒரு பையனை செலக்ட் பண்ணி அவனுக்கு வாலண்டியரா இவர் ஃபோன் பண்றாருன்னா, சார் ஹேட்ஸ் ஆஃப் சார், கீப் இட் அப் சார். உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் கதையை தேடுற ஒரே ஹீரோ இவர் தான். கதை தான் முக்கியம். அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது.
கதையும் முக்கியம், திரைக்கதையும் ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்கு என்ன இந்த மாதிரி சொன்னால், இந்த மாதிரி சார் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரி இப்போ இல்லை கதை கேட்குறாரு. கதை தானே கேட்குறாரு. இல்லைப்பா கதை கேட்குறாரு, கதை தான் கேட்குறாரு, போய் சொல்லு. அதே மாதிரியே போய் சொன்னா, அப்படி ஒரு அவுட்லைனை சொன்னால் ஓகே சார் ஓகே சொல்லிட்டாருன்னு சந்தோஷப்பட்டாட்டி. அதுக்கப்புறம் சரி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணு, பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்பார் இல்லை எல்லாம் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கான டைம் இருந்தது. அப்போ சார் பிச்சைக்காரன் இதில் ஹோட்டல் பிஸியாக இருந்தார். அதனால் கொஞ்சம் அவனுக்கு டைம் கிடச்சிது. ஒர்க் பண்ணி அப்புறம் அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்தான். இது பவுண்டரி ஸ்கிரிப்டை அவர் படித்து பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு பையன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். அந்த மெசேஜை பார்த்தா சார் பவுண்டரி ஸ்கிரிப்ட் நான் அப்பப்போ கேட்பேன் ஆர்வ கலரில். நம்ம தான் ஜெயிக்கல, நம்ம பையனும் அது எப்படியே ஜெயிக்கிட்டு என்ன நடந்ததுன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கேட்பேன். ஒரு நேரத்தில் சந்தோஷமாக சொல்லலாம், ஒரு நேரத்தில் சொல்கிறேன்டா அப்படின்ட்டு போவேன். அப்புறம் அந்த மெசேஜ் அனுப்பிச்சதுன்னு பார்த்தா, நான் இப்போ தான் இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை படித்து முடித்தேன், நல்லாயிருக்கு, பம்பர் ஹிட்டு, என் லைஃப்பில் இது இன்னொரு பிச்சைக்காரன் அப்படின்னு சார் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். நான் அந்த டைமை பார்த்தேன். விடிய காலை 3:30 மணிக்கு விடிய காலையில் சார் என் பையனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இப்போதான் படித்து முடிச்சேன்னு. இன்னும் அதாவது ஒர்க்கை தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாதா? விடிகால வரைக்கும் இருந்து அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை படித்து முடித்து அந்த டயத்தில் மெசேஜ் அனுப்புகிறாருன்னா அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக டெடிக்கேட்டடாக இருக்கிறாரு சினிமாவில். இந்த மாரி ஆட்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவை. அப்போ தான் தமிழ் சினிமா வளரும். தேங்கிய தமிழ் சினிமாவுக்கு சார மாதிரி ஆட்கள் வரணும். அதுக்கப்புறம் அந்த பேர்ட் ஸ்கிரிப்ட் முடிஞ்சது, ஷூட்டிங் ஆரம்பிச்சது. அந்த ஷூட்டிங்கும் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு மலேசியாவில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு திடீர்னு வீடியோ காலில் என் பையன் ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷாட்டை நீங்கள் தான் ஸ்டார்ட் கேமரா சொல்லணும்னு சொல்லி அப்படி ஒரு சம்பந்தம் இருந்தது. நான் தகைச்சு போய் என்னடா இது நீ ஆர்வ கோளாறுல இருக்காத, சாருக்கிட்டலாம் கேட்டுக்கோ, நான் சொல்லிட்டேன் சாருக்கிட்டேன்னு. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து நான் வீடியோ காலில் மலேசியாவில் ஷூட்டிங்கு ஸ்டார்ட் கேமரா சொல்லி அது ஆரம்பிச்சுது. இது எதுக்கு சொல்லணும், நான் ஆரம்பிச்சேங்கிறதுக்கு சொல்லலை, அந்த சார் ஒத்துக்கிட்டா இருப்பார். ஏய் நீ தான்ப்பா டைரக்டர், நீ பண்ணுன்றதுக்கு பதிலா அப்பாவும் சரி பண்ண சொல்லு அப்படின்னு. அது என்னங்க, அவர் ஒரு நல்ல மனுஷன், இட்ஸ் எ வெரி குட் ஹியூமன் பீயிங். முதல்ல ஒரு நல்ல கலைஞனாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரஜினிகாந்த் டைலாக் சொன்னார், நல்ல மனிதனாக இருக்கணும்னு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், பையனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஒரு விஷயத்தை வந்து எங்கள் குடும்பம் உங்களை மறக்காது. இந்த ரோமியோ படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எனக்கு தெரியும், திரைக்கதை எனக்கு தெரியும். இந்த படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரி. எந்த ஒரு கதைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே வேணும். கதைங்கிறது இல்லை, என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே வேணும். நம்ம படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது அவர் சொன்ன மாதிரியே அது ஒரு பம்பர் ஹிட்டு. அவர் வந்து மேற்கொண்டு இந்த படங்கள் இல்லாமல் அவருடைய எதிர்காலத்தில் வர நல்ல படங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல பிளாக் பஸ்டர் அமையணும்னு எல்லாம் நல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இட்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி ஈவினிங். யா, ரொம்ப ரொம்ப நன்றி. இதை விட உணர்வுபூர்வமாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு எனக்கு தெரில. மோஸ்ட் எமோஷனல் மூமெண்ட்னு நினைக்கிறேன்.